நம்ம மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். இது தாம்பத்திய பிரச்சனைகளுக்கான இயற்கையான மூலிகை தீர்வு. லட்சத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள். இது என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதை பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இப்போ ஏற்பட்ட நல்ல ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு இன்னும் விவரங்கள் தெரியணும் அண்ட் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நீங்க இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க, அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சமூக வலைதளம். இதுக்கு முந்தைய தேர்தல்களில் இது எந்த அளவுக்கு ரோலை பிளே பண்ணிச்சோ, ஆனால் இதுக்கப்புறம் வர்ற ஒரு தேர்தலையும் அடுத்த வருஷம் வரப்புறம் சட்டப்பேரவை தேர்தலும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த சமூக வலைதளத்தோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசாக இருக்குங்க. இது சார்ந்த தமிழ்நாடு கட்சிகள் இருக்குல்ல, அவங்க எந்த அளவுக்கு பலமாக இருக்காங்க அதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். உங்க விஜய் நான் வரேன் அப்படின்ற ஸ்லோகத்தை முன் வச்சுதான் விஜய் அவர்கள் கடந்த 13ஆம் தேதி இந்த மக்கள் சந்திப்பு அப்படின்ற நிகழ்ச்சியை ஆரம்பிச்சாப்ல. ஒரு சனிக்கிழமையும் மக்களை சந்திக்கிறது லிட்டரலா சொல்லணும் ஒரு பரப்புரை கூட்டம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஈவெண்ட் ஆரம்பிச்சிருக்காப்ல, ஒரு சனிக்கிழமையும் சந்திச்சிட்டு இருக்காப்ல. நாளுக்கு நாள் அமோக வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. இது எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க இந்த கட்சி அந்த கட்சி எதுவானாலும் இருக்கலாம், ஆனா இவர் போற இடத்துலாம் கிரௌட் புல்லிங் நடக்குது போறங்க, அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் அந்த அளவுக்கு கூட்டுறாங்க அப்படின்னா கேஸும் அந்த அளவுக்கு அதிகமா விழுந்துட்டு இருக்கோம்ல. ஒரு நாளைக்கு 3-4 கேஸ்னு தாவைக்கா சார்ந்து விழுந்துகிட்டே இருக்கு. இப்ப வரைக்கும் கேஸ் விழுந்துட்டு இருக்குங்க. இந்த பார்ட்டி சார்ந்தும் பார்ட்டி நிர்வாகிகள் சார்ந்தும் சண்டைன்னு வந்தா சட்டை கிழியதான் செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல, அரசியல்னு வந்தா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இன்னொரு பக்கம் இவங்களுக்கான மவுஸ் அதிகமாக ஏறிட்டு இருக்குல்ல, இது கிரவுண்ட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இவங்களுக்கான பெரிய வேலையே. ஆனால் சோஷியல் மீடியா சைடில் இவங்க கை தான் பயங்கரமாக ஓங்கியிருக்கு. அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துறது சமூக வலைதளம் அப்படின்னு நான் சொன்னால் பல பேர் சிரிப்பீங்க. ஆக்சுவலா மார்க் ஜக்கர்பர்க் ஒரு வாட்டி கிரில் பண்ணப்பட்டார், ஞாபகம் இருக்கா? என்ன நீங்க அந்த நாட்டு அரசியல தாக்கத்தை ஏற்படுத்துறீங்களா, இந்த நாட்டு அரசியல தாக்கத்தை ஏற்படுத்துறீங்களா? ஏதோ ஃபேஸ்புக் சார்ந்து பொலிட்டிக்கல் ஆட் கொடுக்க வந்தாலே நீங்க ஆளுங்கட்சி சார்ந்து பயங்கரமா புஷ் பண்றீங்களா, அது இதுன்னு அவர் போட்டு வறுத்து எடுத்தாங்க. இன்னொரு பக்கம் சமூக வலைதளத்தோட ஓனர்ஸ் இருப்பாங்களே, அவங்கள பிடிச்சி பல நாட்டு அரசாங்கம் கேள்வி மேல கேள்விகளை கேட்டு வறுத்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சு. இந்தந்த நாடுகளுக்கே எப்படின்னா இந்தியா மட்டும் விதிவிலக்கா என்ன யோசிச்சு பாருங்களேன். சோஷியல் மீடியாவில் வர்ற பொலிட்டிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, கேம்பெயின்லாம், அதை கட் பண்ணுறேங்க. அப்புறம் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சார்ந்து வர ஷார்ட்ஸு, அப்புறம் ஒரு ஃபுல் லென்த் வீடியோ போஸ்ட்டு, இது எல்லாத்தையும் கட் பண்ணுறேங்க. எலெக்ஷனில் மக்கள் எதை பேஸ் பண்ணி வாக்கு அளிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? புரியுதா மக்களே? ஓகே. ஸோ இதை தான் சொல்ல வரேன். இதுக்கப்புறம் சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இங்கே சமூக வலைதளத்தோட தாக்கம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாருமே இப்போ செல்ஃபோன் கை முதல் அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஏதோ 6வது விரலா இப்போ கையில் இருக்காது. அந்த செல்ஃபோனில் இது போல் பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்கள் வர 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 அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்க நேரிட்டுச்சுன்னா நீங்கள் இன்னொரு அரசியல் கட்சி சார்ந்த ஒரு நினைப்பில் இருப்பீங்க. ஆனால் அந்த நினைப்பையே உடச்சிட்டு புதுசாக இன்னொரு கட்சி சார்ந்த ஒரு நினைப்பை அப்படியே திருப்பி விட்டுரும். இப்போ ஏற்பட்ட பலம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பலம் சமூக வலைதளத்துக்கு மட்டும்தான் இருக்கு. சேட்டலைட் சேனல்ஸ் அது கிட்டத்தட்ட அந்த ஏற முடிகிற காலகட்டத்துக்கு வந்துருச்சு. டிஜிட்டல் யுகம் இருக்குல்ல, இது அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த விஷயத்தை நாம புரிஞ்சுக்கிட்டாலே தமிழ்நாடு அரசியல் களத்துல இதுக்கப்புறம் மாற்றங்கள் ஏற்படுதுன்னா அதுக்கு சமூக வலைதளங்கள் பெரிய காரணமா இருக்கும், நீங்க புரிஞ்சுப்பீங்க. இந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சு ஒரு 5 பேரை நம்ம வகைப்படுத்துவோம். அதாவது இந்த 5 பேருக்கும் 5 பேருமே அரசியல் ஆளுமைகள் தான். இவங்களுக்கு சோஷியல் மீடியால அவங்களோட பேஜஸ்க்கு எந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இதை சார்ந்த ஒரு சின்ன லிஸ்ட் எடுப்போம். இதுல 5வது இடத்துல இருக்கிறது அண்ணன் EPS அவர்கள். இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 63,000 பேர் ஃபாலோவர்ஸ். ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்குல்ல. ஓகே. ஃபேஸ்புக்ல 1,68,000 பேர் ஃபாலோவர்ஸ். அண்ட் எக்ஸ் தளத்துல பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் ஹியூஜா இருக்காப்ல 6,55,000 பேர் ஃபாலோவர்ஸா இருக்காங்க. சராசரி ஃபாலோவர்ஸ் கவுண்ட் எடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா அக்குமுலேட் பண்ணி அப்ராக்ஸா 3 லட்சம், கரெக்டா சொல்லணும்னா 2,95,000 பேருங்க. ஸோ இவருக்கான சமூக வலைதள பலம் அப்படின்றது இதுதான். நீங்க இன்னொன்னு கேட்கலாம், ப்ரோ ADMK சார்ந்த இன்னும் சில பேர் நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்கள முதன்மைப்படுத்தாம எதுக்காக EPS அவர்களை முதன்மைப்படுத்துறீங்கன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகன்னு சொன்னது இப்போ உங்க மைண்டு யார் வருவா? EPS அவர்கள். கட்சியோட முகமே அவர் தான், CM கேண்டிடேட்டா அவர் தான். கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்றாங்களே இல்லையோ அலையன்ஸ்ல இருந்து, பட் அதுதான் உண்மை. ஸோ இவங்களுக்கு சராசரி பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் இந்த அளவுக்கு இருக்காங்க. ஓகே. இந்த பட்டியலில் 4வது இடத்துல அண்ணாமலை அவர்கள். ப்ரோ அண்ணாமலையோட தான் தமிழக பாஜக தலைவராக இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் இல்லை, பட் பாஜக ADMKவோடு கூட்டணி வச்சிருக்காங்கல்ல. ஸோ பாஜகவோட ஒரு முக்கிய முகமா இவர் அதிமுக சார்ந்து பரப்புரை செஞ்சார்னா சிறப்பா இருக்கும். ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல 15 லட்சம் பேருங்க. எனக்கு தெரிஞ்சு அரசியல் வட்டாரத்திலே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவோட பலத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண ஒரு பர்சன் சொல்லணும்னா அண்ணாமலை அவர்களை சொல்லலாம்.
எந்த அளவுக்கு கேம்பெயின், எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தாப்ல. Facebookல பார்த்தீங்கன்னா 5,77,7,000 ஃபாலோவர்ஸ். எக்ஸ் தளத்துல 10,00,000 பேர். ஓகேவா, 1 மில்லியன். சராசரி ஃபாலோவர்ஸ் கவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10,25,000 பேருங்க. ஸோ இபிஎஸ் ரன்னோடு ஒப்பிடும்போது இவருக்கான சராசரி ஃபாலோவர்ஸ் கவுண்ட் ரொம்ப மேலே தான் இருக்கு. மார்ஜின் கம்மியால ரொம்ப மேலே இருக்கு. இந்த பட்டியல 3வது இடத்துல இருக்கிறது உதயநிதி அவர்கள். இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல 98,000 பேர் ஃபாலோவர்ஸ். Facebookல 11,00,000 பேர் இருக்காங்க. எக்ஸ் தளத்துல 37,00,000 பேர். ஸோ இதுல தான் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காருங்க எக்ஸ் தளத்துல. துணை முதலமைச்சர் வேறையாச்சு. சராசரி ஃபாலோவர்ஸ் கவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 16,25,000 பேர். ஸோ இவரு அண்ணாமலை அவர்களை சோஷியல் மீடியா சார்ந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர்டேக் பண்றாருன்னு சொல்லலாம். ப்ரோ, ஃபாலோவர்ஸை வச்சு அவங்களுக்கு அபிமானம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஃபாலோ பண்ணிட மாட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ஃபீல்டில் இருக்கிற எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு பிடிக்கணும். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். சும்மா ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்களா யூடியூப்ல? புரிஞ்சுக்கங்க. 2வது இடத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 18,00,000 பேர் ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. Facebookல 31,00,000 பேர். அண்ட் எக்ஸ் தளத்தில் அல்டிமேட்டு 40,00,000 பேர் ஃபாலோவர்ஸ். சராசரி ஃபாலோவர்ஸ் கவுண்ட்னு எடுத்துக்கிட்டு அக்குமுலேட் பண்ணி 30,00,000 பேர் வராங்க. ஸோ இதுக்கு முந்தைய 3 பேரை காண்பிச்சோம் பார்த்தீங்களா, அவங்க எல்லாரையும் பீட் பண்ணி இவர் டாப்ல இருக்காரு. ரைட்டு. அல்டிமேட்டா இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது விஜய் அவர்கள், டிவிகேவோட தலைவர். இன்ஸ்டாகிராம்ல மட்டுமே லேக்ஸ் இல்ல கோடி, 1,46,00,000 ஃபாலோவர்ஸ். Facebookல மட்டுமே 77,00,000 ஃபாலோவர்ஸ். எக்ஸ் தளத்துல 55,00,000 ஃபாலோவர்ஸ். ஆக்சுவலா ஒரே நபரே அங்கங்க மாத்தி ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண பர்சனு Facebookலயும் ஃபாலோ பண்ணுவாங்க, எக்ஸ் தளத்திலும் ஃபாலோ பண்ணுவாங்க. இது உங்களுக்கு புரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த அளவுக்கு கவுண்ட் அதிகமா இருக்கிறனால இதை மட்டும் சொல்ற, வேற எதுவும் இல்லை. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கூட சராசரியா இவருக்கான ஃபாலோவர்ஸ் கவுண்ட் 93 லட்சமா வந்து நிக்குதுங்க. ஓகே, ரைட்டு. அப்ப என்ன சொல்ல வரீங்க? அடுத்த முதலமைச்சர் இவர் தானா அப்படின்னு பல பேரை இப்ப அவசரப்பட்டு கேட்கலாம். அதுவும் ஜென்சி இதை உண்மையே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா 2026 இவர் தாங்க சிஎம் அப்படின்ட்டு. அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 2 யானைகள் இருக்கு ஏற்கனவே. அந்த 2 யானைகள்ல ஒரு யானையோட கூட்டணி வச்சாருன்னா நீங்க சொல்ற விஷயம் மேபி பழிக்கலாம். பவன் கல்யாணோட அரசியல் கரியர் இருக்குல்ல, அது மாதிரி கிட்டத்தட்ட. அதை தாண்டி தனியா நிக்கிறாங்கன்னா நிதர்சனம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் மக்களே. ஓட்டு பிரிக்க முடியும், பட் ஆட்சி அமைகிற அளவுக்கு பலம் பெருசா கிடைக்காது. இதை புரிஞ்சுக்கிங்க. ஓகே, சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, இவங்க டிசைடிங் ஃபேக்டர்ஸா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஓகேவா? அதாவது இவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்ற விஷயத்த சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ் வச்சு முடிவு பண்ண முடியாது. ஆனா ஒரு விஷயம் கவனிக்கணும் நீங்க, இந்த சோஷியல் மீடியா என்ன பண்ணும், இந்த ஓட் பேங்க் இருக்குல்ல, இத நல்லா ஹெல்தியா மெயின்டைன் பண்ற டூலா இருக்கும். வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? ஓகே, ரைட்டு. விஜய்க்கு உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்காங்களா, அவங்கள எல்லாருமே சேர்ந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவருக்கான ஃபாலோவர்ஸ் கவுண்ட் மேலதான் இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா இங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க ஓட்டு போடுறது சார்ந்த உரிமை இருக்கும். இங்க இருந்து போறவனா ஓட்டு போட மட்டும் வருவாங்க ஊருக்கு. அந்த மாதிரி நபர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபாலோவர்ஸ் கவுண்ட் சொன்ன பாருங்க, சராசரியா அது பாதிக்கு பாதி தான் இருக்கும். ஸோ மற்ற 4 பேர் நீங்க பாத்தீங்கன்னா பட்டியல்ல அவங்கள சார்ந்து சொல்லணும்னா அரசியல் சார்ந்து தாக்கம் இருக்கிற பல பேர் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஆனா விஜய் அவர்களுக்கு சினிமா சார்ந்த ஈர்ப்பு இருக்குல்ல, அவங்க தான் மெஜாரிட்டியா ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. சரி, ரைட்டு. திமுக, அதிமுக, தவேகா இந்த 3 கட்சிகள்லயே சமூக வலைதளத்துல ரொம்ப பலமான கட்சின்னு இப்போதைக்கு எடுத்துக்கிட்டா தவேகா. அதாவது தவேகா தலைவர் ஒரு போஸ்ட் போடுறாருன்னா பிச்சுக்கிட்டு போது அது ரியாக்ஷன், லைக், ஷேர்னு அப்படி போய்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்காங்க. இந்த இடத்த முதல்ல பிடிச்சிருந்தது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க தான். சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஆக்டிவா இருப்பாங்க. பட் அந்த இடத்த தாவேக்கா ஈஸியா தட்டி பறிச்சிருச்சு. தாவேக்காவுக்கு ஈடு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியால டிஎம்கே. இதுல மாற்று கருத்தே கிடையாது. அவங்க ஐடி விங்கும் சூப்பரா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பலவீனமா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளால ஒத்துக்கிட்டே ஆக வேண்டியும் உண்மை, கசகதான் செய்யும் அதிமுக. ப்ரோ, குறையே சொல்லிட்டு இருந்தா எப்படி? இதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கா? ஏன்னா இவ்வளவு வருஷமா டிஜிட்டல் எல்லாம் டிராவல் பண்றீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் கேட்டீங்கன்னா நம்ம சிற்றருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்றேன். முதல்ல அதிமுக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களோட ப்ராப்ளம் இருக்குல்ல, இதை பயன்படுத்துற பட்சத்துல அவங்களுக்கான மைலேஜ் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா அவர் இப்ப முழு நேர அரசியல்வாதி மாதிரி தெரியல அப்படின்னா கூட அவருக்கான அரசியல் களத்துல இருந்தப்ப கிடைச்ச ஃபேம் இருக்குல்ல, அதை ஏடிஎம்கேவுக்காக கண்டிப்பா பயன்படுத்தலாம். பாஜக தலைமை சொல்லாம இருந்திருப்பாங்க. ஓகே, ஆனா அதுக்குள்ள அவரு வேற எதுவும் கட்சி ஆரம்பிச்சு ஒரு புதிய கூட்டணின்னு ஒண்ணு போகாம இருந்தா சரி, அதை பாத்துக்கிற வேலை பாஜக தலைமைக்கு இருக்கும். அதிமுக சமூக வலைதளத்துல இந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்று மெயின்டைன் பண்றாங்களே, ஐ திங்க் அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சும்மா நீங்களே சோஷியல் மீடியா போய் பாருங்க, நீங்க எவ்வளோ சோஷியல் மீடியா பேஜஸ் ஓப்பன் பண்ணி அங்கங்க ஷார்ட்ஸ்னு பார்த்தாலும் இந்த தாவேக்கா டிஎம்கே சார்ந்து வர்ற அந்த ரீல்ஸ் போஸ்ட் இருக்குல்ல, அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஏடிஎம்கோட புஷ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் மாத்திரம் நல்லா இருக்கும். யார் அதை பண்றாங்கன்னு நான் சொல்ல வரல, ஜஸ்ட் அதை மாத்திரம் நல்லா இருக்கும்.
ஒவ்வொரு பதிவுக்கும் ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, இதை வேகப்படுத்தணும். அதாவது அந்த இபிஎஸ் அவர்கள் ஒரு போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா, அதை ஏடிஎம்கேல இருக்க எல்லாருமே அந்த போஸ்ட்டுக்கு ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆகிடுங்க, ஆர்கானிக்கான பூஸ்டாக இருக்கும். ஆனால் அதை பண்றாங்களா இல்லையான டவுட் இங்கே வருது. ஸோ பலவீனமாக இருக்கிறது சோஷியல் மீடியா அதிமுகன்னு சொன்னல, அதனால் இவங்க இதில் கை வச்சாங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒன்று தெளிவாக சொல்லிடுறேன், சோஷியல் மீடியாவில் பலமே இல்லாத கட்சியாக இருந்தாலும் மக்கள் மனசில் நீங்கள் நேரடியாக இடம் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் அரியணையில் உட்காருவீங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இது ஒரு ஃபேக்டரை ப்ளே பண்ணும், அதையும் கன்சிடர் பண்ணி ஆகணும். ஏங்க எலெக்ஷன் டைமில் ஒரு வாக்கு உங்களுக்கு வந்தாலும் பெரிய விஷயம் தானேங்க. திமுக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட ஆட்சி காலத்தில் நிகழ்த்திய சாதனைகள்னு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை ஷார்ட்ஸ் வீடியோவை மேக் பண்ணி அவங்க அதிகமாக புஷ் பண்ணலாம். அதுவும் இதில் என்ன தெரியுமா பெரிய சவால், இந்த காலகட்டத்தில் நியூஸ் ரீடர்ஸ் படிப்பாங்களே நியூஸ், அதுவே புரியலன்ட்டு தமிழை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்ல வீட்டில் அப்பா அம்மா கிட்டலாம் கேட்கறது. அப்படிதான் இருக்கு தமிழை புரிஞ்சுக்கிறவங்களோட இப்போதே நிலைமை. ஸோ இந்த ஜென்சிக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லாடல்களை பயன்படுத்தி ஸ்கிரிப்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தாவேக்காவுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சிறப்பு. இது ஆக்சுவலாக ஜெயலலிதா அவர்கள் கடைபிடிச்சிருப்பாங்க அந்த காலகட்டத்தில். எவ்வளோ பேர் அவங்களை எதிர்த்து எவ்வளோ மேடைகளை பேசினாலும் அவங்க ரியாக்ட் பண்ணுற ஒரே ஒரு பர்சனா கருணாநிதி அவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அதே மாதிரி தாவேக்கா சைட்லேருந்து டிஎம்கே இப்போ பயங்கரமாக அங்கங்கே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களே, அது சார்ந்து இவங்க ரியாக்ட் பண்ணதே இப்போ அதிகரிச்சிட்டு இருக்குல்ல, அதை குறைச்சிட்டு அவங்களோட பிரிலிமினரி எதிரி யாரும் அவர் சார்ந்து மட்டும் போனாங்கன்னா கரெக்டாக இருக்கும். கட்சி அபிமானிகள் இருக்காங்களே, அவங்கள முதல்ல ஃபாலோவர்ஸாக மாற்றணும். அதாவது இப்போ டிஎம்கேல அவ்வளோ பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க, மாற்று கருத்து இல்லை. அவங்க எல்லாருமே டிஎம்கேட சோஷியல் மீடியா பேஜஸ் சார்ந்து ஃபாலோ பண்ணவங்களா இருக்காங்களா என்ன, இதை முதல்ல கட்சி அனலைஸ் பண்ணணும். ஷேர் பண்ணுறதை அதிகரிக்கணுங்க. ஏன்னா கட்சி சார்ந்து நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறீங்க அப்படின்னா அதை முதல்ல டிஎம்கேல இருக்கிறவங்க அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அவங்களே முதல்ல மெத்தனைப்பட்டு இல்லை வேணான்ற மாதிரி அப்படி திரும்பிட்டாங்கன்னா எப்படி அந்த வீடியோ பெருசாக பூஸ்ட் ஆகும். எல்லா நேரங்களும் பெய்டு பூஸ்ட் இருக்குல்ல, அது கை கொடுக்காதீங்க. தாவேக்கா இவங்க சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பலமாக இருக்காங்க, ஆனாலும் அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் சில இருக்கு, யானைக்கும் அடிச்சிருக்கும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, அவங்கள வாக்காளராக மாத்துறது எப்படின்ற வித்தா இருக்கு பாருங்க. இதை எப்போ தாவேக்கா கரெக்டாக கையில் பிடிக்கிறாங்களோ கிட்டத்தட்ட அவங்க பாதி ஜெயிச்ச சமமாக மாறிடும். ஏன்னா அதுதான் பெரிய டாஸ்க்கு. ப்ரோபகண்டா ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, இதை இந்த ஓட்டர்ஸ்க்கான கன்வர்ஷன் ஸ்ட்ராட்டஜி அவங்க மாத்துறாங்கன்னா அது இன்னும் கூடுதல் பலத்தை கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் வாக்குறுதியை அடுக்கி அதை வீடியோவா மேக் பண்ணி போட்டாங்கன்னா செமையா இருக்கும். அதாவது ஒரு கேள்வி இருக்குல்ல, இது வரைக்கும் எவ்வளோ கட்சிகளை பார்த்தாச்சு, தலைவர்களை பார்த்தாச்சு, தாவேக்கா மட்டும் வந்து என்ன பண்ண போகுது, விஜய் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்ற சாமானிய கேள்வி ஒன்று இருக்குல்ல, அதுக்கு நீங்க பதில் கொடுக்கணும்னா ஒரு நாளும் நீங்க களத்துக்கு போறீங்களோ இல்லையோ, நான் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வேன்னு வாக்குறுதி லிஸ்ட்டை அடுக்குங்க. ஆக்சுவலா இந்த வாக்குறுதிகள் கொடுக்குறீங்களா, இதுதான் எலெக்ஷன்ல வின் எந்த பக்கம்ன்றதை முடிவு பண்ற மெயின் ஃபேக்டர். டிவி அதுக்கப்புறம் கொடுத்த பொருட்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ரைட்டு. இப்போ வாக்குறுதியில் அடுக்கிறது மட்டும் இல்ல, அதை சோஷியல் மீடியா மெட்டீரியலா மாத்தி அதே மக்களுக்கு ஈஸியா சென்றடைய வைக்கணும். சினிமா நடிகர் அப்படின்ற இமேஜ் இருக்குல்ல, இதை முதல்ல உடைக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணணும். தலைவன்ற இமேஜ் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காதுங்க. அது கிடைக்கணும்னா வாக்குறுதிகள் மூலமா மட்டும்தான் மக்கள் மனசுல ஈஸியா இடம் பிடிக்க முடியும். அவதூறு பதிவுகள் இருக்குல்ல, இதுக்கு பதில் அளிச்சிட்டு இருக்காங்க பாருங்க தாவேக்கால, அதை தவிர்த்துருங்க. புதுசா ஒரு என்ட்ரி கொடுக்குறீங்க அரசியல் காலத்துல அப்படின்னா தாவேக்கா சார்ந்து பல பேரும் பல விஷயம் பேசுவாங்க, அதெல்லாம் அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருங்க. நீங்க அவங்களுக்கு உட்காந்து பதில் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இருக்குல்ல, அதை மட்டும் உங்க கவனத்தில் எடுத்துக்கங்க. ஏன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட். மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நம்மளால சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, அவங்க லட்சங்கள்ல இருப்பாங்க ஒரு தலைவர்களுக்கும். ஆனா அந்த தலைவர்கள் போடுற பதிவுகள் இருக்குல்ல, அதுக்கான ரியாக்ஷன், இந்த லைக் ஷேர் இது போல விஷயங்களை பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரக்கணக்கில் மட்டும்தான் இருக்கும். இந்த முரண்பாடு எந்த அளவுக்கு இருக்கு தெரியுதா? என்ன சொல்ல வரேன்னா, உங்க கட்சி தொண்டர்கள் இருக்காங்களே, உங்க கட்சி அபிமானிகள் இருக்காங்களே, முதல்ல அவங்கள டிஜிட்டல் வாரியர்ஸா மாத்தி விடுங்க. நான் சொல்ற விஷயம் இப்ப மிகவும் ஈஸியா இருக்கலாம், ஆனா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, அப்ப அந்த தாக்கம் உங்களுக்கு தெளிவா புரியும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.